மக்காச்சோள உப்புமா. மக்காச்சோளம் கழுவி ஊற வைத்து 8 மணி நேரம் ஊற வைத்து பிறகு வடிகட்டி மிக்சியில் போட்டு ரவையாக்கி வைக்கவும். கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றவும். பிறகு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெடித்தவுடன் உளுத்தம்பருப்பு, கட் பண்ணி வைத்த வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கவும். நல்லா வதங்கிய பின் இதில் சோள ரவை நல்லா கலந்த பின் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கவும். பிறகு மூடி வைக்கவும். ஸ்டவ்வை சிம்மில் வைக்கவும். 2 நிமிஷம் கழித்து திறந்து தேவைக்கேற்ப உப்பு, தேங்காய் துருவல், மல்லி இலை போட்டு நல்லா கிளறி இறக்கவும். சுவையான உப்புமா ரெடி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட்.